பணி ஓய்வு பெற்ற தனியார் துறை ஊழியர் ஒருவர் முதலீடு மோசடியில் 1.7 மில்லியன் ரிங்கிட்டை இழந்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 67 வயதுடைய பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஃபேஸ்புக் வாயிலாக UVKXC இன்வெஸ்ட்மெண்ட் என அறியப்படும் பங்கு சந்தை முதலீடு தளத்தை அணுகியுள்ளார் என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசைன் ஒமார் கான் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் ப்ராஃப் லீம் மற்றும் பிரெண்டா எங் என பெயர் கொண்ட 2 நபர்களால் நடத்தப்படும் வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்பட்டுள்ளார். உள்ளூர் மற்றும் வெளிநாடு பங்கு சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் பெரும் லாபம் ஈட்ட முடியும் என்று ஆசை வார்த்தை கூறியதை நம்பி பாதிக்கப்பட்ட நபர் 6 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளில் 1.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 பண பரிவர்த்தனைகளை செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டு உள்ளூர் மற்றும் அமெரிக்க பங்கு சந்தைகள் உயர்ந்த நிலையில் உள்ளதால் பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்யுமாறு ப்ராஃப் லீம் என அறியப்படும் நபர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தனக்கு உறுதி அளிக்கப்பட்ட லாபம் கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாதிக்கப்பட்டவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 420 கீழ் விசாரிக்கப்படுகிறது. பேங்க் நிகாரா மலேசியா மற்றும் செக்யூரிட்டிஸ் கமிஷனினால் அங்கீகரிக்கப்படாத முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டாம் என உசேன் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.